என்ன விஷயம் அனாமிகா? இல்ல, நீங்க எப்போ என்ன எதிரி மாதிரி தானே பாப்பீங்க. இப்போ என்ன திடீர்னு எனக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண கூடாதா? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? உங்க புருஷன் தான் எங்க வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டாருங்கறத மறைக்கிறதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறீங்க. கரெக்ட்டா? என்ன அனாமிகா இப்படி அபாண்டமா பழி போட்டு பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? எனக்கா ரொம்ப ஃபீல் பண்றீங்க? ஓ, உங்க உள்நோக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சுனா அதுக்காக வருத்தப்படுறீங்களாக்கா? இங்க பாரு, உன்னோட இப்ப வாக்குவாதம் பண்ணுவோ இல்ல நடந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு ப்ரூவ் பண்ண நிலைமையிலயும் நான் இப்ப இல்ல. சரி பரவாயில்ல, அதை விடு. இப்ப போயிட்டு இருந்த என்ன இப்படி எதுக்காக தடுத்து நிறுத்தின அத சொல்லு. எல்லாரும் இந்த வீட்ல நான் பண்றதுதான் தப்புன்னு சொல்றப்போ ஏன் பக்கம் இருக்கிற நியாயத்தை யோசிச்சு நீங்க தான் பேசுனீங்க. அது உண்மையா இல்ல பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் மனசளவுல ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கேன் மகாக்கா. எனக்கு புரியுதா நமிகா? தேங்க்ஸ் மகாக்கா. இங்க பாரு நமிகா, நீ இப்படி என்ன தேடி வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன்னு நினைச்சலாம். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணல. சொல்ல போனா இந்த விஷயத்துல நான் சப்போர்ட் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. திடீர்னு ஒரு குழந்தைய வந்து தாந்தா அப்பான்னு விஜய் சொன்னா உனக்கு எப்படி மனசு துடிச்சிருக்கும்னு எனக்கு புரியுதா நமிகா? ஏன்னா இதே நிலைமையில தான் நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தேன். அன்னைக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் தான் உன்னோட வேதனையை எனக்கு உணர்த்துச்சு. இங்க பாரு, இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளாவும் உன் மேல உண்மையான அக்கறை இருக்கிறவளாவும் நான் ஒன்னு சொல்றேன். நாம என்னதான் உட்கார்ந்து யோசிச்சாலும் முடிவுங்கிறது ஒரு செகண்ட்ல எடுக்கிறது தான். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் நமிகா. நீயும் விஜயும் எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அந்த காதலை பத்தி யோசிச்சு எந்த முடிவையும் எடு. நான் சொன்ன டைமுக்குள்ள என்னால என்ன பண்ண முடியும்னு நான் பாக்குறேன். ஆனா நான் பண்ற எல்லாமே நீயும் விஜயும் சந்தோஷமா வாழணும்னு மட்டும்தான், வேற எதுக்காகவும் இல்ல. அது மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ நினைக்கிற மாதிரி உன்கிட்ட நடிக்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.